ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் ராமன் என்ற ஒரு புத்திசாலியான சிறுவன் இருந்தான். அவக்கு கேள்வி கேட்கும் ஆவல் நிறைந்தவன். அவன் தன் அம்மாவிடம், "அம்மா, இந்த அரிசி எங்க இருந்து வரும்?" என்று கேட்கிறான். அதற்கு அம்மா, "அது விவசாயி அண்ணா உழைப்பில் இருந்து உருவாக்குற உணவுதான் மகனே" என்று சொல்கிறாள். ராமனுக்கு ஆச்சரியம். அவன் விவசாயி அண்ணாவை நேரில் சந்திக்க விரும்புகிறான். ராமன் வயலுக்கு சென்று விவசாயி அண்ணாவை சந்திக்கிறான். அங்கு விவசாயி அண்ணா மண்ணை விதை விதைக்க தயார் செய்து விதை விதைக்கிறார். விவசாயி சொல்கிறார், "விவசாயம் என்பது நேரமும் நேர்த்தியும் தேவைப்படுகிற வேலையாகும் ராமா." ராமன் கேட்கிறான், "நான் உங்களுக்கு உதவலாமா?" விவசாயி சொல்கிறார், "நிச்சயமாக, நீ பார்த்துக்கொள். இதுதான் விதை. இதை நன்கு மண்ணிலிட வேண்டும். மழை பெய்கிறது, சூரியன் ஒளிக்கிறது." ராமன் பார்த்து கொண்டே இருக்கிறான். விதைகள் முளைக்கின்றன, செடிகள் வளர்கின்றன. விவசாயி சொல்கிறார், "இதுதான் நமது பசுமை நாட்டு ஆற்றல். இயற்கையுடன் சேர்ந்து நாம் வளர்க்கிறோம்." ராமன் ஒவ்வொரு நாளும் வயலுக்கு வந்து பயிர்கள் வளர்ந்ததை பார்த்து மகிழ்கிறான். பல வாரங்களுக்குப் பிறகு பயிர்கள் தயாராகின்றன. விவசாயி அண்ணா அறுவடை செய்கிறார். தேவைப்படுகிற வேலையாகும் ராமா. ராமன் சொல்கிறான், "என் கண்களால் நம்ப முடியவில்லை. இவ்வளவு பெரிய பயிர்." விவசாயி சொல்கிறார், "ஆம் ராமா, உழைப்பின் பலன் இது. நாம் உண்ணும் ஒவ்வொரு அரிசி தானியமும் இந்த உழைப்பின் நினைவாக இருக்க வேண்டும்." கிராமத்தார் அனைவரும் சேர்ந்து அறுவடை பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். நாட்டியம், பாடல், விளையாட்டு, மகிழ்ச்சியே முழுவதும். ராமன் சொல்கிறான், "நான் பெரியவனாகும் போது ஒரு விவசாயி ஆகப் போறேன்." விவசாயி சொல்கிறார், "அதுதான் நம்ம நாட்டுக்கு பெரிய சேவை ராமா. விவசாயம் ஒரு வேலை அல்ல, அது ஒரு தியாகம். விவசாயிகளை மதிப்போம், அவர்களின் உழைப்பை பாராட்டுவோம்."